வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மன வளர்ச்சி குன்றியவர்கள், தசை நார்டிஸ்ட்ரோபியால் பாதிக்கப்பட்ட நபர்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள், எந்த உதவியாலும் மறுவாழ்வு அளிக்க முடியாத கடுமையாக பாதிக்கப்பட்ட நபர்களின் பராமரிப்பு செலவுக்காகவே ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இதில் வேலை இல்லாமல் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை பற்றி சொல்லலைங்க. இது பராமரிப்புக்காகவே கொடுக்குற உதவித்தொகை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த சேனலில் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். scd.tn.gov.in வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். இதில் ஸ்கீம்ஸில் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸில் ரீட் மோர் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். இதில் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸில் ரீட் மோர் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நல பாதுகாப்பு திட்டங்களுக்கான துறை, மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு பராமரிப்பு உதவித்தொகை, திட்டங்களின் சாராம்சம், அறிவுத்திறன் குறைபாட்டில் 40% மற்றும் அதுக்கு மேலே ஊனமுடையவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வீதம் பராமரிப்பு உதவித்தொகையை வழங்குகிறார்கள். இது நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இசிஎஸ் பேமெண்ட் முறை மூலம் ட்ரெஷரியிலிருந்து டெபாசிட் செய்கிறாங்க. இந்த தொகையை பெற தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஊனத்தின் சதவீதம் 40% மற்றும் அதுக்கு மேலே இருக்க வேண்டும். இந்த உதவித்தொகை பெறுவதற்கு தனியாக ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா விண்ணப்ப படிவம் இருக்குது. அந்த விண்ணப்ப படிவம் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரிடம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகையை பெற என்ன டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர். குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா உதவி சிறப்பு அதிகாரி, மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம், சென்னை 6,05,000. ஃபோன் நம்பர் 04428444940 தொடர்பு கொள்ளலாம். கடுமையாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பராமரிப்பு உதவித்தொகை. இந்த திட்டத்தின் சாராம்சம் பார்த்தீங்கன்னா, வேறு எந்த உதவியாலும் மறுவாழ்வு அளிக்க முடியாத கடுமையாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பராமரிப்பு உதவித்தொகையாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 வீதம் வழங்கப்படுகிறது. இது நேரடியாக வங்கி கணக்கில் இசிஎஸ் பேமெண்ட் முறை மூலம் கருவூலத்திலிருந்து டெபாசிட் செய்கிறாங்க. தகுதி வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஊனத்தின் சதவீதம் 75% அதிகமாக இருக்க வேண்டும். வேறு எந்த திட்டத்தின் மூலமும் மறுவாழ்வு பெற முடியாத மாற்றுத்திறனாளிகள். இதுக்குன்னு விண்ணப்ப படிவம் இருக்குது. பரிந்துரைக்கப்பட்ட படிவம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரிடம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகையை பெற மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, குடும்ப அட்டை மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய அதிகாரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர். இந்த தொகையை பெறுவதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் உதவி சிறப்பு அதிகாரி, மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம், சென்னை 6,05,000. ஃபோன் நம்பர் 04428444940 இவங்ககிட்ட புகார் அளிக்கலாம். தசை நார்டிஸ்ட்ரோபியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான பராமரிப்பு உதவித்தொகை. இந்த திட்டத்தின் சாராம்சம் பார்த்தீங்கன்னா, பராமரிப்பு செலவுக்காகவே தசை சிதைவால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாதம் 1500 வீதம் வழங்கப்படுகிறது. இதுவும் நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இசிஎஸ் பேமெண்ட் முறை மூலம் கருவூலத்திலிருந்து டெபாசிட் செய்யப்படுகிறது. இதுக்கு தகுதி வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, தசை நார்டிஸ்ட்ரோபியால் 40% மற்றும் அதுக்கு மேலே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள். சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள். விண்ணப்பத்தை யார்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர். குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா உதவி சிறப்பு அதிகாரி, மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம், சென்னை 6,05,000. ஃபோன் நம்பர் 04428444940 இவங்ககிட்ட சொல்லலாம். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான பராமரிப்பு உதவித்தொகை. இந்த திட்டத்தின் சாராம்சம் பார்த்தீங்கன்னா, பராமரிப்பு கொடுப்பனவு ரூபாய் 1500 வீதம் வழங்கப்படுகிறது. தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் அரசு மறுவாழ்வு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள கைதிகள் இந்த உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள் மற்றும் அவர்களின் எஸ்பி வங்கி கணக்கில் நேரடியாக இசிஎஸ் முறை மூலம் கருவூலத்திலிருந்து டெபாசிட் செய்கிறாங்க. இந்த தொகையை பெற தகுதி வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, தொழுநோயால் 40% மற்றும் அதற்கு மேல் பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகையை வாங்க விண்ணப்ப படிவம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவம் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு நாம் என்ன சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டு, விண்ணப்பதாரர் அறுவை சிகிச்சை மற்றும் பிற வழிகளின் மூலம் குணப்படுத்த முடியாது என்ற மருத்துவரின் சான்றிதழ், வங்கி கணக்கு விவரங்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர். குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா உதவி சிறப்பு அதிகாரி, மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம், சென்னை 6,05,000. ஃபோன் நம்பர் 04428444940. இவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபர்ஸில் ஃபார்ம்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். இதில் அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிளிக் செய்கிறேன். இதுதான் மாற்றுத்திறனாளியின் பராமரிப்பு உதவித்தொகை மற்றும் ஒரு சில ஸ்கீம்ஸுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, என்ன திட்டத்துக்கு நாம் அப்ளை செய்ய போகிறோமோ அதை டிக் செய்யணும். என்ன உதவித்தொகையை கேட்டு விண்ணப்பிக்கிறோமோ அதையும் டிக் செய்யணும். விண்ணப்பதாரருடைய பெயர், தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலரின் பெயர், ஃபுல் அட்ரஸ் என்னவோ அதை டைப் செய்யணும். தொலைபேசி எண் அல்லது மொபைல் நம்பர் இருந்தால் அதை டைப் செய்யணும். பிறந்த தேதி அல்லது வயது, ஊனத்தின் தன்மை மற்றும் அளவு சதவீதத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேசிய அடையாள அட்டையின் பதிவு எண் என்னவோ அதை ஃபில்அப் பண்ணணும். திருமண உதவித்தொகைக்கான விண்ணப்பமெனில் திருமண நாள் கேட்டிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, அதனால் இந்த ஆப்ஷனை ஃபில்அப் பண்ண வேண்டாம். அடுத்து கையொப்பம். இதில் அட்டாச் செய்ய வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 தேசிய அடையாள அட்டையின் நகல், நம்பர் 2 ரேஷன் கார்டுடைய நகல், நம்பர் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்டிருக்காங்க. திருமண உதவித்தொகையாக இருந்தால் வேறு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, நாம் இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் மாற்றுத்திறனாளிகள் இயற்கையான முறையில் இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு எவ்வளவு உதவித்தொகையை கொடுக்கிறார்கள் என்பதையும், விபத்தினால் இறக்க நேரிட்டால் எவ்வளவு உதவித்தொகையை கொடுக்குறாங்க என்பதையும், மாற்றுத்திறனாளியின் இறுதி சடங்கு செலவுக்காக நம்ம அரசு எவ்வளவு உதவித்தொகையை கொடுக்குறாங்க என்பதற்கும் விளக்கமான தெளிவான வீடியோ இந்த அரிமா விழித்திரு யூடியூப் சேனலில் இருக்குது. அதற்கான வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பராமரிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்மோட PDF லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.